அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தீய நண்பர்களை அமைத்து கொண்டால் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடு. இவ்வுலகில் உன் கடமையை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய். பூமியில் குழப்பத்தை தேடாதே. குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 77. வீண் விரயம் செய்வான். தேவையற்ற செலவுகள் செய்து வீண் விரயம் செய்பவர்களை தோழர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது. விரயம் செய்வோர் சைத்தான்களின் உடன்பிறப்புகளாக உள்ளனர். சைத்தான் தான் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 27. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அவன் விரும்ப மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 31. அவதூறு கூறுவான். தவறையோ பாவத்தையோ செய்து சம்பந்தமில்லாதவன் மீது அதை சுமத்துவான். அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமத்திவிட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 112. நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்துவிட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 58. இது போன்ற தீய பண்புகளை சுமக்கும் கெட்ட நண்பனை தேர்வு செய்யாமல் நல்ல நண்பர்களை பெற்று நன்மைகளை செய்து மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.